Finally, I can focus on my wedding now. ஐஸ்வர்யா இந்தியாவுக்கு ஒரு 4 months குட் பை சொல்லிடு. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? நிறைய லவர்ஸ் மத்தியில எனக்கும் கார்த்திக்கும் என்கேஜ்மெண்ட். You okay there, babe? Yeah, okay. டிரைவர் காரை நிறுத்துங்க. ஐஸ்வர்யா hey என்ன பண்ற? டிரைவர் காரை நிறுத்துங்க. What the hell are you doing? நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. Listen, கார் எதுக்கு நிறுத்த சொல்ற? Stop the car, driver. Hey, are you okay? Stop. Stop the car. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நில்லு. என்ன பண்ற நீ? சாரி அர்ஜுன், இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காதா? Is this some kind of a joke? உன் கூட வாழ போற இந்த வாழ்க்கையில நானாவே இருக்க முடியாது அர்ஜுன். புரியல. புரியல. நான் என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன பர்ஃபியூம் போடணும், எப்ப தூங்கணும், எப்ப சிரிக்கணும், எப்படி சிரிக்கணும், இப்படி எல்லாமே நீ ப்ரோகிராம் பண்ணி வச்ச மாதிரி வாழ நான் என்ன கம்ப்யூட்டரா? உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சிரிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் சாப்பிடணும், நீ சொன்னபடியெல்லாம் நான் நடந்துக்கணும். எப்படி உனக்காக மாறி 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 நான் இப்ப நான் நானாவே இல்ல அர்ஜுன். I have changed. எனக்கு சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழணும்னு தோணுச்சுன்னா அழணும். எனக்கு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பிடிச்சிருக்கு, ஆனா அது உனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் என்ன விட்டுடு அர்ஜுன். ஐஸ்வர்யா, நடு ரோட்ல நின்னு என்ன பேசிட்டு இருக்க நீ? எங்க ஃபேமிலிக்குன்னு பெரிய மரியாதை இருக்கு. ஆண்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க ட்ரெடிஷனல் ரூல்ஸ், ஃபார்முலா, ஈக்குவேஷனுக்கெல்லாம் என்னால கண்டிப்பா வாழ முடியாது. பணக்கார வாழ்க்கையில தான் சந்தோஷம் இருக்கு நான் நினைச்சேன். ஆனா சந்தோஷம் பணத்துல இல்ல, நம்ம வாழ்க்கையே நாம ஆசைப்பட்டபடி வாழ்றதுல தான் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு என் மேலதான், என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் நில்லு. சரி, இதுதானே உன் பிரச்சனை. இந்த செகண்ட்ல இருந்து நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, வா கார்ல ஏறு. இல்ல அர்ஜுன், அதான் சொல்லிட்டேன்ல, வா வந்து கார்ல ஏறு. அப்போ இதெல்லாம் உன் பிரச்சனை வேற. பரவாயில்ல சொல்லு, சொல்லுடி. நான் கார்த்தியை லவ் பண்றேன் அர்ஜுன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ஃபுல்லா என்னையும் ஏமாத்திக்கிட்டு உன்னையும் ஏமாத்திக்கிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நான் வாழணும். அது என்னால முடியாது. சாரி அர்ஜுன், என்ன மன்னிச்சு. ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஓ சாரி. நீ என்ன இங்க இன்னும் கிளம்பல? இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணம் மட்டும் லைஃப் இல்ல, உண்மையான அன்பு தான் லைஃப்னு நீ சொன்னதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்.
என்ன மன்னிச்சிரு கார்த்தி ப்ளீஸ். எனக்கு நீ வேணும். ஏன் கார்த்தி எனக்கு வேணும். நான் கூட வாடும் கார்த்தி ப்ளீஸ். கையேட்ரி. கார்த்தி ஏட்ரி கையா. யாரு நீ? கார்த்தி கோபம் எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்புதான். நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் செய்யறேன் சொல்லு. ஓ, என்ன சொன்னாலும் செய்வியா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதையா கிளம்பிடு. கார்த்தி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனவன் தானே நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாடகை வீட்டில் தான் வாழணும். மாசம் 15,000 தான் சம்பாதிக்கிற. இஎம்ஐ கட்டியே சாகணும். வாழ்க்கை மொத்தமும் நரகமாயிடும்னு. இப்போ நான் அப்படியே தாண்டி இருக்கேன். இப்ப மட்டும் என்ன இதுக்கு வந்த? கார்த்தி பாவம் கார்த்தி, எல்லாரும் பாக்குறாங்க. ஹே நீ ஏன் தடுக்கிற? இது ஏன் கார்த்தி? என் மேல எல்லா உரிமையும் என் கார்த்திக்கு இருக்கு. கார்த்தி உன்னை லவ் பண்ண நினைச்சியா? இல்ல, உன்னை லவ் பண்ண வச்சது நானு. நீ பேசு கார்த்தி. உனக்கு என்ன அடிக்கணுமா? சரி போலியோட்டி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒத்துக்கிறேன். அடி. ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காத கார்த்தி. போயிடு. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ எனக்கு வேணும். என்ன லவ் பண்ண கார்த்தி எனக்கு வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்தி. ப்ரோ ப்ளீஸ். பாவம் ப்ரோ. forgive her no. ஐயோ ப்ரோ, இவங்களா பாவம்? மேடம் யார் தெரியுமா? ஏரோஸ்டஸ். என்ன பெரிய பணக்காரன் நினச்சி லவ் பண்ணாங்க. ஆனால் நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சதும் குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவா சொன்னேன் ப்ரோ மேடம் கிட்ட. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்களை வச்சுக்கிறேன், நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு கெஞ்சினேன். டே நீ வேஸ்ட்டுடா, உனக்கெல்லாம் லவ் பண்ண தகுதியே இல்லைன்னு நடு ரோட்டில் நிற்க வச்சு 1000 ரூபாவை கையில் கொடுத்து அனுப்பிச்சாங்க ப்ரோ. இப்போ நான் லைஃப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன். லவ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. என்னை ஏத்துக்கோன்றாங்க. இப்ப சொல்லுங்க, நான் அவங்கள ஏத்துக்கணுமா? சொல்லுங்கப்பா, நான் அவங்கள ஏத்துக்கணுமா? அத்தியா இப்ப கூட எதுவும் கேட்டு போல. ஃப்ளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. போயிடு. ஓ, கையில காசு இல்லையா? இந்த ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போ. சிஸ்டர் ப்ளீஸ் அழாதீங்க. இல்ல, கார்த்தி என்ன உண்மையா லவ் பண்ணப்ப நான் அவனை புரிஞ்சிக்கல. நான் இப்ப உண்மையா கார்த்தியை லவ் பண்றேன். ஆனா அவன் என்னை ஏத்துக்கல. அவன் என்னை ஏத்துக்கலனாலும் எப்பவுமே கார்த்தி இங்கதான் இருப்பான். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாமா? பேர் கார்த்தி, ஜிம் கோச். மாசம் 15,000 தான் சம்பளம். வீடு சவுகார்பேட்டை. 10க்கு 10 ரூம் தான்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சாரி நிஷா, அவளை தவிர வேற யாரும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என் லவ் உண்மை, அவள் கண்டிப்பாக என்னை தேடி வருவா. எதுக்கு மச்சி உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட்னு சொல்ல சொன்னா? நீ சொல்லும்போது அவள் கண்ணை பார்த்தியா? அவள் கண்ணுக்குள்ளே நான் இருக்கேன். அவள் என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டான்.